மேய்ப்பன் போய் ஒரு விசில் அடிச்சாருன்னா இந்த ஆடுகள் எல்லாம் ஒரே யூனிஃபார்மா அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு யூடியூப்பை ஃபாலோ பண்றோம், ஃபேஸ்புக்கை, இன்ஸ்டாகிராம எல்லாத்துலயும் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் அது முக்கியம் அல்ல. முக்கியம் என்னவென்றால் இயேசு மத்தேயுவை பார்த்து சொன்னார், என்னை ஃபாலோ பண்ணுனார். அவரை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியதா இருக்கிறது. மகனே, மகளே, நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 125 வாசிக்கிறோமே, கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும் என்று வாசிக்கிறோமே. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும், கேதார் என்றால் ஆடுகளை எல்லாம் வித்து விடுவான், திசை திருப்பி விடுவான். குடுகுடுப்புக்காரன் குடுகுடுப்பு அடிப்பது போல தவறான சத்தியத்தையும் தவறான டாக்டரிமையும் சொல்லி ஆடுகளை திசை திருப்பி அவன் வித்து விடுவான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கேதாரிலே குடியிருக்க வேண்டியவர்கள் அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய கூடாரத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய கிருபைக்குள்ள நாம் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம்.